வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸில் வந்திருக்கக்கூடிய நேரடி வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. இந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருக்கூடிய இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி ஒரு 20,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 17/11/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது, யார் யார் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா அஃபிஷியலாக உங்கள் கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. இந்த இடத்துல உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களோட ஜெண்டர் என்ன, அதுக்கப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேஷனாலிட்டி, ரிலீஜியன், அட்ரஸு, ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது 10th 12th மார்க் ஷீட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கான உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஜாதி சான்றிதழ், ஐடி ப்ரூஃப், சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் வச்சு பின் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். இதில் வந்து தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசனுடைய சமூக நலத்துறையின் கீழ் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் ஸ்டாப் சென்டர் இருக்குது. ஸோ அதில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. பல்நோக்கு உதவியாளர். ஏதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து இப்போ லாஸ்ட் டேட் வந்து 17/11/2025 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அனுப்பக்கூடிய அட்ரஸ் மாவட்ட சமூக நல அலுவலகம், பழைய மாவட்ட ஆட்சியர் கூடுதல் கட்டிடம் பின்புறம், பழைய மாவட்ட ஆட்சியரகம் தர்மபுரி 636705 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தகுதிகள் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருக்கலாம் அல்லது 10th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைக்க தெரிந்த பெண் பணியாளராக இருக்க வேணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. உள்ளூர் விண்ணப்பதாரராகவும் மையத்திலேயே தங்க விருப்பம் உள்ளவராகவும் இருத்தல் அவசியம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 38 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பங்களை நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. 17/11/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலான வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.